அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்னால், சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இல்லை தெரியாத யாரோ உங்கள்கிட்ட திடுதிப்புன்னு கரிசனமாக பேசுனாங்கன்னா தயவுசெய்து நம்பிடாதீங்க. திடுதிப்புன்னு உங்களுக்கு தேவையான எல்லா நல்லதையும் செய்கிறாங்கன்னா நம்பிடாதீங்க. ஏன்னா அவங்க யாரும் சும்மா செய்ய மாட்டாங்க. அதுவும் திடுதிப்புன்னு செய்ய காரணம் என்ன? இத்தனை நாளும் நம்ம கஷ்டத்தில் தான் இருந்திருப்போம். இத்தனை நாளும் நம்ம எல்லா விதமான பிரச்சனையும் தான் சந்திச்சு வந்திருப்போம். அப்போலாம் வராத அந்த பாசம் கரிசனம் திடுதிப்புன்னு ஏன் வரணும்? அப்போ உங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னா பலியாடா ஆக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எதையுமே சும்மா செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு பழைய பழமொழிலாம் நிறைய தெரியும்ல. மாதிரி சும்மா ஆடாது, இந்த சோழியன் குமரி சும்மா ஆடாது அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கள. அதுபோல் தான் இவங்க எப்படின்னா சும்மாலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க, பின்னாடி ஏதோ ஒரு பிளானோடு வராங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்களும் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பரவாயில்லப்பா நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏமாந்தத்தனமாக போயிட்டு அவங்க கூட சேர்ந்து அவங்க பண்ண போகிற செயலில் போய் நீங்களே மாட்டிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே ட்ராப்பு தான். எனக்கு தெரிஞ்சு யாரும் நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது எப்படி இத்தனை வருஷமாக இல்லாமல் இத்தனை மாதமாக இல்லாமல் திடுதிப்புன்னு எப்படி நல்லது பண்ணுறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அது எதுவாக வேணால் இருக்கலாம். உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதை அடைய முயற்சிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இங்கே சாதாரணமாக யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. நாம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்களும் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஏதோ ஒன்று நம்மளால் ஒரு காரியம் அவங்களுக்கு ஆக போகுது அப்படின்னா மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட ரொம்ப கரிசனமாக பேசுவாங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மக்கிட்ட நம்மளை பலிகடா ஆக்க போகிற ஒரு செயல் தான். ஸோ நாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அதே மாதிரி அது மாதிரி பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் ஏற்றுங்க. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டுமே பலிகடா ஆகிடாதீங்க. See you guys.